ஹலோ மக்களே! எங்கடா காலைல எந்திச்சு கிளம்ப தானே பார்க்குறீங்க. மேட்ச் எல்லாரும் நினைப்பீங்க. மேட்ச்சுக்குலாம் போனாங்க. இன்னைக்கு ஒரு நாள் முதல் மாரி ஒரு நாள் அம்பையர் ஆக போறேன். ஸோ காலைல எந்திச்சு கிளம்பியாச்சு. எப்போ பார்த்தாலும் சென்னையில டிராஃபிக். இது நீங்க நினைக்கலாம் காலைல நைட்டு 8 மணி அந்த மாரி. இது காலையில 5:30 மணிங்க. 5:30 மணிக்கே சென்னையில இவ்வளோ டிராஃபிக்கு. சரி ஓகே டிராஃபிக்லாம் கடந்து கிளம்பி ஆரம்பிச்சாச்சு. சரி நீ ஏன்டா அம்பையரிங் போற அப்படின்னு யோசிக்கலாம். கொஞ்சம் மணி தேவை தான். என்ன பண்ணுறது? ஆல் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகிட்டு செம தூக்கம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கூப்பிட்டாங்களா ஆர்கனைசர். அவங்க போய் கேட்டாச்சு, அண்ணன் எந்த பிச்சில் நம்ம அம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி நீ வந்து இன்னும் பிச்சு ஸ்டார்ட் ஆகலப்பா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, கிரவுண்ட் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. சரி கண்ணாடி எடுத்து போட்டுக்கலாம். இது என்ன கண்ணாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே இந்த மாதிரி எதுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அம்பேரிங் தானே பண்ண போகிறோம் சும்மா நின்று. அதுக்கு எதுக்கு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாச்சு. நல்ல கிளைமேட்டு காலையில். இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அம்பேர் எவ்வளோ நேரம் நிற்கலாம். ஆனால் இது என்னோட தடவை பிரச்சனை, நான் 3 மேட்ச் நிற்கணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பித்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு கிராஸ் ஆச்சு. 8:30 9 மணி பள்ளீர்னு வெயில் சூரிய பகவான் மேலே இருந்து அடித்து கொளுத்துறாரு. அடா கடவுளே முடியலடா அப்படின்னு. அண்ணன் கொஞ்சம் விக்கெட்டை ஃபாஸ்ட்டாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுலர் அண்ணன்ட்ட சொன்னேன். அப்படி சொன்ன உடனே ஒரு 2 3 விக்கெட் எடுத்தார். கொஞ்சம் எடுத்து நல்லா தான் இருந்துச்சு. என்ன தான் எடுத்தாலும் சூரியன் அடிக்கிற அடிக்கி முடியலை. ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சுதா, போயிட்டு செகண்ட் டீம் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு பார்த்தா நெவர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அண்ணன் வாங்க டாஸ் போடலாம்னு சொல்லிட்டு செகண்ட் டீமுக்கு டாஸ் போட்டாச்சு. டாஸ் போட்டு அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு அப்படியே தீவிரமாக அப்படியே இவங்க வின் பண்ணுவாங்களா அவங்க வின் பண்ணுவாங்களா அப்படியே நாக் அண்ட் ஐயாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. போயிட்டு உட்காந்துட்டு என் மூஞ்சை பார்த்தா உங்களுக்கே தெரியும். என் மூஞ்சிலாம் அப்படியே செவந்துருச்சு. அப்பா முடியலை. சரி ஓகே, டயர்ட் ஆகாதடா பிரவீனே, டயர்ட் ஆகாத, இன்னும் 2 மேட்ச் நீ தாக்க முடியும் அப்படின்னு. 1.5 மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஒரு மேட்ச் பாதி முடிஞ்சிச்சு. இன்னொரு ஒரு 1/2 மேட்ச் பாதி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்னால் நீங்கள் நினைக்கிற பெரிய அளவுக்குலாம் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் தான் கிடைக்கும். அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தா என்னடா இது, வெயில் போக போக வெளுத்து அடித்து கொடுத்து. எல்லாம் தெரிஞ்சு தான் வந்தோம். பட் பரவாயில்ல, அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளாட்னாங்க. இதில் நீங்கள் அம்பையராக வரும்போது என்ன ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, உங்களோட உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவங்க விளாடுவாங்கள்ல, ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் பிளேயிங் ஆஃப் த ஸ்டைல்ஸ் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நான் அம்பையரிங் வரும்போது நான் கற்றுப்பேன். எப்படி அவங்க வந்து பால் ரிலீஸ் பண்ணுறாங்க, பேட்ஸ்மேன்ஸ் எப்படி ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் ஐ மீன் டிரைவ்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இது லெசன்ஸாக இருக்கும். அம்பையரிங் முடிஞ்சிருச்சா, அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போகிற வழியில் ஒரு பியூட்டிஃபுல் சீன் இதுதான். இந்த சீனரியை டக்குன்னு ஃபோன் எடுத்து கேப்சர் பண்ணியாச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அப்படியே டிவியில் பார்க்குற மாதிரி. அப்படியே நீட்டே இதோட சைன் ஆஃப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்.